ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ மக்ரூனி வாங்கி சுடுதண்ணில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான முட்டை, ஆர்கானோ அண்ட் பால். ஸோ நல்லா வேக வச்சதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முட்டை அண்ட் பாலை மிக்ஸ் பண்ணி ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ஓகேவா, உங்களால் எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கலக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக இருக்கும். ஸோ கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதக்குவோம். ஸோ ஆனியன் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரௌனியாக வதக்குறீங்களோ அந்தளவுக்கு ப்ரௌனியாக வதக்கிக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வதக்கின உடனே ஸோ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி போட்டுக்கலாம். இல்லை ஸ்பைசஸ் வேணாம் அப்படின்னா சுகர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சால்ட் போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதணும். அதுக்காக சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸோ காரத்துக்கு லைட்டாக மசாலா போட்டுவோம். சில்லி பொடி போட்டு ஸோ ரெட் சில்லி சாஸ் இருக்கும். ஸோ ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. இல்லை மயோனஸ் இருந்தால் மயோனஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. மயோனஸ் பண்ணும்போது தக்காளி இந்த அளவுக்கு வதக்கவே இல்லையில்லை. ஸோ இப்போ பாஸ்தாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ பாஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு நம்ம கலக்கி வச்சு பால் முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிப்போம். ஸோ இதை ஊற்றிட்டு ஆர்கானோ ஆட் பண்ணிப்போம். ஆனால் அது கூட அஜினா முட்டை இது. ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்மோக் ஸ்மெல் வந்துடும். அவ்வளோதான், ரெடி பாஸ்தா. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச்.